அம்பத்தூரை சேர்ந்த பரத் அப்படிங்கிறவங்க என்னை கல்யாணம் காதலிச்சு நாங்கள் 2 பேர் காதலிச்சுட்டு இருந்தோம். கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பேச்சு வந்தது. சரி, அந்த கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சிருந்த நகை, அதுக்கப்புறம் அவங்க வந்து என்னோட பேரில் லோன் போட்டு ஐசிஐசிஐ பேங்க்கில் லோன் போட்டு நான் என்னோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த காசு நகை எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்தேன். நான் ஒரு 50 லட்சம் கிட்ட அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். இது நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய பொண்ணுங்களோட ஒரு தவறான ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு எனக்கு தெரிய வந்தது. அவங்க நிறைய ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களை ஏமாற்றிருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் காவல்துறையில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். பூந்தமல்லி ஸ்டேஷனில் நான் நவம்பர் மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அவங்க மேலே வந்து இன்ஸ்பெக்டர் ரமேஷ் சார் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. ஒரு தலைபட்சமாக ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரையும் பரத்தோட ஃபேமிலியும் தப்பிக்க விட்டுட்டாங்க. 5 நாள் ஆகுது, அவங்கள இன்னும் அரெஸ்ட் பண்ணல, ரிமாண்ட் பண்ணவே இல்லை. இதை பற்றி நான் நேற்றுக்கு ஆவடி கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். நானும் கமிஷனரும் வந்து 1-to-1 மீட்டிங் போட்டு 1-to-1 உட்காந்து பேசினப்ப கமிஷனர் என்கிட்ட நேரடியாக அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு அவனை உடனடியாக அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி வார்த்தை கொடுத்தாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் இன்ஸ்பெக்டர் இன்னும் அவங்கள அரெஸ்ட் பண்ணலை. சரி, அவங்கள எப்படி எஃப்ஐஆர் போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இன்னைக்கு காலைல கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனில் என் தம்பி கூட நான் வந்தேன். மெட்ரோ ஸ்டேஷன் வாசலில் அவன் கார் எடுத்துகிட்டு வந்து என் வயிற்று மேலே இடித்து என்னை தள்ளி விட்டு அவன் போயிட்டான். அங்கே இருந்த பொதுமக்கள்லாம் சேர்ந்து கிட்ட போவாதமா உன்னை கொலை செய்ய வரான்னு சொல்லி கத்துனதுனால நான் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கேருந்து என் தம்பி அவனை வந்து துரத்திட்டு மறுபடியும் ரோகிணி தேட்டர் வாசல் வரைக்கும் வந்தான். ரோகிணி தேட்டர் வாசலில் முன்னாடி போனவன் ரிவர்ஸ் வந்து என் தம்பி மேலே காரை ஏற்றி, தம்பியோட பைக் மேலேயும் கார் ஏற்றி என் தம்பிக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. லாஸ்ட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு நைட்டு நாங்களும் இன்வெஸ்டிகேஷனில் இருந்தோம். அவங்க பரத்தோட டீமும் அங்கே இன்வெஸ்டிகேஷனில் இருந்தாங்க. நீங்கள் இப்போ போங்க, இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வந்து சொன்னார், நீங்கள் இப்போ போங்கம்மா, நான் நைட் அவனை ரிமாண்ட் பண்ணுறேன், அவன் இந்த ஸ்டேஷன்லேருந்து போகாதபடி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் இப்போ போயிட்டு காலைல வாங்க, ராத்திரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. நான் நைட்டு போயிட்டு காலைல ஸ்டேஷனுக்கு வரேன் சார், இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டாங்கன்னு. இன்ஸ்பெக்டர் சொல்கிறாங்க அவன் நைட்டே தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு. முழுக்க பரத்தை வியாழக்கிழமை நைட்டு தப்பிக்க விட்டது வந்து இன்ஸ்பெக்டர் மட்டும்தான். இது வந்து கமிஷனருக்கே தெரிஞ்சனால தான் இன்ஸ்பெக்டர் மேலே மெமோ இஷ்யூ பண்ணியிருக்காங்க சார். ஆமாம் சார், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். செக்ஷன் 96 BNS அண்ட் செக்ஷன் 318 அவன் மேலே கேஸ் போட்டிருக்காங்க சார்.